ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் ட்ரைலரை எப்படி ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணலாம்னு ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். இதை நீங்க மொபைல்ல கூட ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணாலே ஃபுல் வீடியோ ஈஸியா ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்ல ரைஸ் ஆஃப் ஹனுமன் ஒரு டைட்டில் வச்சிருக்கோம். அதுக்கு தான் நம்ம இப்போ சினிமேட்டிக் ட்ரைலர் கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்கு எத்தனை சீன் வேணும்னு இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை சீன் வேணுமோ அதை இங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 15 சீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்லயே உங்களுக்கு வேற டைட்டில் அப்படி இல்லைன்னா சீன்ஸ்லாம் சேஞ்ச் பண்றதா இருந்தா சாட் ஜிபிடில இந்த ப்ராம்ப்டை ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டைட்டில் எத்தனை சீன்ஸ் வேணும்ன்றத சாட் ஜிபிடில நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ டைட்டில் வந்து ரைஸ் ஆஃப் ஹனுமன் இருக்கு. உங்களுக்கு இதுவே ராமாயணம் மகாபாரதம் அது போல வேணும்னாலும் நீங்க சாட் ஜிபிடி கிட்ட இந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ண சொன்னீங்கன்னா ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு ஏத்த டைட்டிலுக்கு கொடுத்துரும். ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ கிரியேட் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராம்ப்டை ஃபுல்லா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சாட் ஜிபிடில வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கேட்ட மாதிரி 15 சீன்ஸோட டீடைல்ஸ் வந்துடும். அதுல ஸ்டோரி மொமெண்ட், இமேஜ் ப்ராம்ப்ட், வீடியோ ப்ராம்ப்ட். வீடியோ ப்ராம்ப்ட்ல பாத்தீங்கன்னா டைலாக்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அந்த டேஷ் சிம்பிள் போட்டுக்கோங்க. மற்றபடி நீங்க வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ஃப்ளோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கூகுள் லேப்ஸ்ல ஃப்ளோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி போங்க. அங்க சீன் 1ஓட இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கும், அதை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி ஃப்ளோல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நானோ பனானா 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்க இமேஜ் கிளிக் ஆயிருக்கான்னு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை இமேஜ் ஜென்ரேட் ஆகி வரணும்ன்றதை இங்க கேட்டிருக்காங்க. நான் இப்போ 4 இமேஜும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாத்தீங்கன்னா 4 இமேஜும் ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்க சூஸ் பண்ணும்போது ஃபேஸ் வந்து கிளியரா தெரியற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்கா இருக்குமே சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சியா வந்து கொண்டு வர முடியாது வீடியோவை. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அது போல நீங்க இமேஜை சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டவுன்லோட் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி 2K அப்ஸ்கேல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி போயிட்டு செகண்ட் சீனோட இமேஜ் ப்ராம்ப்ட் இருக்கும், அதை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி ஃப்ளோல பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டனா இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி வச்சிருந்த பாருங்க அந்த இமேஜஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட் ஆகிடும். இது எதுக்குன்னா கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியா வரதுக்காக. நெக்ஸ்ட் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணுங்க. அகைன் உங்களுக்கு செகண்ட் சீனுக்கு 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் சீனோட 4 இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதுல உங்களுக்கு இது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். 3 டாட்டா கிளிக் பண்ணி டவுன்லோட் 2K அப்ஸ்கேல் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி போயிட்டு தேர்ட் சீன் இருக்கும், அதோட இமேஜ் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ளோல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க ரெஃபரன்ஸ் எது ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்க. அது இங்க அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. சேம் இதே போல நீங்க எல்லா இமேஜஸையும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் சீனோட இமேஜ் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இதுல ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதே போல சேம் இந்த ரிப்பீட்டடா 15 சீனுக்கும் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ண இமேஜ் டவுன்லோட்ஸ்ல இமேஜோட நேம் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுன்றதுக்காக நீங்களும் இது போல ரீநேம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் எது செகண்ட் இமேஜ் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணலாம். சேம் இதுலயே வீடியோ கிரியேட் பண்ணலாம். பட் அதிகமா இமேஜ் இருக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால சேம் ஃப்ளோவையே நான் வந்து இன்னொரு டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ண போறோம். நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்க நானா பண்ண 2 இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வீடியோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதுல வந்து ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாத்தீங்கன்னா 4 வீடியோ கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு, அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க விஓ ஃபாஸ்ட் இருக்கும், அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் லைட் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் யூஸ் பண்ணுங்க. குவாலிட்டி யாரும் யூஸ் பண்ணாதீங்க, அதிக கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பா போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க ஸ்டார்ட்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல அப்லோட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இங்க ஸ்க்ரால் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே போல எண்டுன்னு ஒரு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்லோட்ஸ் இமேஜ் கொடுங்க. இங்க செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்க. இப்போ 2 இமேஜ் லோட் ஆகும். நீங்க என்ன பண்ணுங்க, லோட் ஆகிற டைம்ல சாட் ஜிபிடி போயிட்டு நம்மளோட வீடியோ ப்ராம்ப்ட் இருக்கும், அதை எமோஷன் லேயர்ஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஃப்ளோல பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 இமேஜும் இங்க அப்லோட் ஆயிடுச்சு. இது வந்து எதுக்குன்னா இது ஃபர்ஸ்ட் சீனோட இமேஜ், இது செகண்ட் சீனோட இமேஜ். ஸோ நம்ம இந்த சீன்ல ஸ்டார்ட் ஆகி இந்த சீன்ல முடியும். அதுக்காக தான் இந்த 2 இமேஜையும் ஸ்டார்ட் எண்டில் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க.
இப்போ உங்க வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இங்க ஃபர்ஸ்ட் சீன், செகண்ட் சீன் ஆட் பண்ணியிருக்கோம். சேம் அதே போல வீடியோவும் வருதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சீன்ஸ் ஆட் பண்ண மாதிரி நம்மளுக்கு வீடியோவும் கரெக்டா வந்துருச்சு. சேம் இதே போல செகண்ட் வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்றதுன்னு சொல்றேன். பேக் வந்துருங்க. இங்க ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட்ஸ் போங்க. இதுல செகண்ட் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. நெக்ஸ்ட் எண்ட் கிளிக் பண்ணுங்க. அப்லோட்ஸ்ல தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்க. ஓபன் கொடுங்க. ரெண்டு இமேஜும் இங்க அப்லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ChatGPT போயிட்டு செகண்ட் சீனோட வீடியோ ப்ராம்ப்டை ஃபுல்லா காப்பி பண்ணுங்க, எமோஷன் லேயர் வரைக்கும். ஃப்ளோல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் இங்க ரெண்டு பிளேஸ்லயும் அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணி என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு செகண்ட் சீனோட வீடியோ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோவும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நம்மளோட சீன் என்ன இங்க ஸ்டார்ட் ஆகி இந்த இமேஜ்ல முடியணும்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா சீன் வந்து மேட்ச் ஆகி வந்திருக்கு. சேம் இதே போல தான் நீங்களும் எல்லா சீனுக்கும் பண்ணணும். அப்பதான் கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். நெக்ஸ்ட் இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிக்சல்ல வேணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டடா மீதி இருக்க எல்லா சீன்ஸுக்கும் நீங்க ஒன் பை ஒன்னா பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 15 வீடியோஸும் டவுன்லோட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். சீன் 1, சீன் 2 சொல்லிட்டு 15 வீடியோக்கு ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து வீடியோவை ஜாயின் பண்ணணும். அதுக்கு கேன்வா ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ராம்ப்ட் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கேன்வா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வீடியோஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க வீடியோ லேண்ட்ஸ்கேப்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓபன் ஆனதுக்கு அப்புறம் சைடுல அப்லோட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ண எல்லா ஃபைலும் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 15 வீடியோவும் ஒன் பை ஒன்னா இங்க அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் சீன் எது, செகண்ட் சீன் பார்த்து ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணணும். இப்போ 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம இங்க சீன் 1 ஆல்ரெடி ரீநேம் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு ஈஸியா புரியும். அதனால இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்து டைம் லைன்ல ஆட் ஆயிடும். சேம் அதே போல 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இப்போ இது செகண்ட் சீன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் பை ஒன்னா டைம் லைன்ல ஆட் ஆயிடும். சேம் இதே போல நீங்க 15 சீன்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸையும் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஷேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க MP4 சொல்லிட்டு இருக்கும். அதை ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்க வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போல AI வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.